மக்களவை தேர்தல் முடிந்து பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் பதவியேற்று முடிச்சாச்சு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 24 முதல் ஜூலை 3 முதல் நடக்கும்னு அறிவிப்பும் வந்தாச்சு. கடந்த 10 ஆண்டுகளா பெரும்பான்மை பலத்தோட நாடாளுமன்றத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த பாஜகவுக்கு இந்த முறை அது பெரிய சவாலா இருக்க போகுது. காரணம், பாஜக பெரும்பான்மை கிடைக்காம ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு. அதோட பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியோட 234 எம்பிக்களும் களமாட இருக்காங்க. இதனால கூட்டம் தொடங்கும் முதல் நாள் தொடங்கி பல சம்பவங்கள் அரங்கேற இருக்கு. அதுல முக்கியமான 5 சம்பவங்களை பார்க்கலாம். முதல்ல, ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 பேரும் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடக்கும். இந்த பதவியேற்ப ஒரு மூத்த எம்பி சபாநாயகராக இருந்து நடத்தி வைப்பாரு. இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி மட்டுமே 2 நாட்கள் வரைக்கும் நடக்கும். இதற்கு அடுத்த நிகழ்வுல தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இந்த 18வது நாடாளுமன்றத்தை வழிநடத்தி செல்லும் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்க இருக்கு. ஜூன் 26ஆம் தேதி நடக்க போகும் இந்த தேர்தலுக்கு பாஜக கூட்டணி இன்னும் வேட்பாளரை அறிவிக்காம இருக்காங்க. பாஜகவோட முக்கிய கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகளின் மாநிலங்களான ஆந்திரா அல்லது பீகாரை சேர்ந்த ஒருவர் வேட்பாளராக களமிறக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு ஆந்திர பாஜக தலைவர் டகுபதி புரந்தேஸ்வரி மற்றும் பீகாரை சேர்ந்த ராதா மோகன் சிங் பரிந்துரையில இருக்கிறதா சொல்லப்படுது. எதிர்கட்சிகளும் ஆல்மோஸ்ட் சமபலத்துல இருக்கிறதால சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இதற்கடுத்து ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு மக்களவை, மாநிலங்களவைன்னு இரு அவைகளையும் ஒருங்கிணைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்துவாங்க. இந்த உரை மூலமா தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாஜக என்னென்ன மாதிரியான பிளான்லாம் வச்சிருக்காங்கன்றது தெரிய வரும். அதனால இந்த நிகழ்வை ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கு எதிர்கட்சிகள். அடுத்த முக்கியமான நிகழ்வு எதிர்கட்சி தலைவரை தேர்வு செய்யறது. கடந்த 10 ஆண்டுகளா இந்திய மக்களவையில எதிர்கட்சி தலைவருங்கிற பதவியே இல்லாம இருந்தது. இந்திய மக்களவையில எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்க அரசியல் கட்சிகள் மொத்தம் இருக்கும் 543 உறுப்பினர்கள்ல 10 விழுக்காடு உறுப்பினர்களையாச்சும் வச்சிருக்கணும். ஆனா கடந்த 10 ஆண்டுகளா எந்த எதிர்கட்சியாலையும் 55 உறுப்பினர்களை பெற முடியல. ஆனா இந்த முறை 99 தொகுதிகளை வென்ற காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா உருவெடுத்திருக்கு. அதனால ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா பொறுப்பேற்க கோரிக்கைகளும் வலுத்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் தேர்வு செய்யப்பட போகிறார் என்பதே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம். மோடியின் 3வது ஆட்சியில் நடக்க போகும் முதல் விவாதம் இது. பல ஃபர்ஸ்ட் டைம் எம்பிக்கள் தங்களோட கன்னி பேச்சை இந்த உரையில தான் நிகழ்த்துவாங்க. அதோட நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவோட பர்ஃபார்மன்ஸ், நடந்து முடிஞ்ச நீட் தேர்வுல மோசடிகள் நடந்திருக்கிறதா எழுந்த குற்றச்சாட்டுகள், அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி பங்குச்சந்தையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ததா எழுந்த குற்றச்சாட்டுகள்னு எல்லாமே இந்த விவாத நேரத்துல அனல் பறக்கும்னு எதிர்பார்க்கலாம். பாஜக அளவுக்கு எதிர்கட்சிகளோட பலமும் மக்களவையில பெருகி இருக்கதால எதிர்கட்சிகளை பாஜக எப்படி சமாளிக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு.